ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து பின்பு இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்க நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில் வாரத்தின் முதல் நாளில் உண்மை பற்றி பாடம், உண்மை பற்றி தெரிந்து கொள்ளும் இந்த செய்தியும் இதோ மிக முக்கியமாக பந்தியில் கை வைக்கக்கூடிய வந்திருக்கிறோம். தகப்பனே, நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர். தகப்பனே, இதோ கூடி வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, ஒரு மனதாய் நாங்கள் இந்த ஆராதனை கடந்து செல்ல நீரே வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவையாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பரும் குருவும் ராஜாவுமா இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவினாலே கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் சபையார் அனைவரும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு செய்தி குறித்து பார்க்க போகிறோம். ஒரு ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம், லேயாள். இந்த லேயாள் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய கேட்டிருப்போம், நிறைய செய்தியும் கேட்டிருப்போம். நம்ம இதை நான் படிக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு ஆங்கிளில் நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த தலைப்பு எடுத்தேன். பொதுவாகவே வாழ்க்கையில் இந்த பிறப்போம், ஸ்கூலு, காலேஜு, அது வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது. இந்த காலேஜ் முடியும் போதே ஒரு பயம் வந்துடும், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. அப்போ ஆரம்பிக்கிற பயம் எது வரைக்குமே இருக்கும், அது கடைசி வரைக்குமே இருக்கும். நானும் ஒரு ஸ்டேஜ்லையும் பார்ப்பேன், சரி இது கடந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும், இது கடந்துருச்சா கரெக்டாக இருக்கும். அது எப்போவுமே கரெக்டாக இருக்காது. அந்த ஸ்கூல், அந்த வாலிப வயது இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம யாரையாவது நம்பி இருப்போம், அப்பாவை நம்பி இருப்போம், அம்மாவை நம்பி இருப்போம். அவங்க கொடுக்குற காசு, ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், வரோம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற பிரச்சனை, அது பிரச்சனையாகவே தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு, அது அடுத்தடுத்து அப்படியே பெருசாகிட்டே தான் வரும். 2000, 2020, 25 வந்தாலும் சரி, 35 வந்தாலும் சரி. அப்போ வாழ்க்கை இப்படியான ஒரு கஷ்டத்தை உலகத்தாரும் படுறாங்க கஷ்டம், சபைக்குள்ள இருக்கிறவங்களும் அந்த கஷ்டம் இருக்குது. நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? அது பொதுவாக கஷ்டம், உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே அந்த கஷ்டம்னு ஒன்று இருக்கும். ஒரு சிலர் அந்த கஷ்டத்தை ரொம்ப ஒரு லெகுவாக கடந்து செல்றாங்க. இந்த கல்லை உருட்டுற மாதிரி தான். நீங்க அது படம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். கல்லை தள்ளும் போது எவ்வளவு பாரமான கல்லா இருந்தாலும் அந்த கல்லோட அமைப்பை பொறுத்து தான் நம்ம நகர்த்துறது. கல் ரவுண்டா இருந்துச்சுன்னா ஈஸியா நகர்த்திடலாம். கல் இதுவா இருந்தா நகர்த்த முடியாது. அது கல்லோட பாரத்தை பொறுத்து இல்லை, கல்லோட சேப்பை பொறுத்து. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான். அந்த நாளை கடத்துறதே கஷ்டமா இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? காலையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க நாள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன். காலையில ஏதாவது ஒரு பஞ்சாயத்தோட வந்தாங்கன்னா நீங்க நாள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு நாளுமே எல்லாம் கடத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். அது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருக்கும். சில டைம்ல எந்த அளவுக்கு போகணும்னா நானும் நிறைய வாட்டி வச்சிருக்கேன், ஐயோ சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்காக இப்படி பிரச்சனையா வரும், பிரச்சனை மேல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வாட்டி கொஞ்சம் யோசிக்கும் போது, வானத்தை பார்க்கும்போது அப்படி யோசிச்சிருப்பேன். டக்குன்னு உளுந்து உடஞ்சு வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா சொர்க்கமோ நரகமோ வந்துட்டா பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா வேதத்துல அது எப்படி பார்க்கப்படுகிறது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் படிச்சுங்க. அப்போ இங்க 2 விஷயம். ஒண்ணு, தாமதிக்கிறார் என்று அது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், குழந்தையில இருந்து படிச்ச வசனம் தான். அது நிச்சயமா அவர் வருவார். அவர் பொறுமையா இருக்கிற காரணம் வேற. உலகத்தில் உள்ள எல்லாருமே ஜீவிக்கப்பட வேண்டும், அவருக்கு ஒரு டைம் அது. ஆனா இப்படி வரும்போது இல்ல, வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னு போட்டிருக்குது. 14ஆம் வசனத்தை படிங்க திரும்ப. அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை போடும் அங்க. பிரியமானவர்களே, எப்படி நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? வர காத்திருக்கோம். அந்த வர காத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும்? சரி, முதல்ல கரையற்றவர்களாகும். சரி, நம்ம சபைக்கு வரோம், உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோம், பரிசுத்தமான ஆக்கப்பட்டோம், இந்த ஜீவிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே. 2வது, இதுதான் முக்கியம்.
இதுதான் முக்கியம். இந்த சமாதானம் நம்ம இடத்துல இருக்கா? அது இருந்தாவே நம்ம வாழ்க்கையை எப்படி ஜீவிக்கலாம்? இப்போ ரொம்ப சிம்பிளா இதை சொல்லணும்னா, எனக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், நான் அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கேன்னு தெரியும். இப்போ நான் அதுக்கு அந்த பிரச்சனையை நோக்கி நடக்கும்போது எப்படி நடப்பேன்? ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பேன். ஐயோ எப்படி இது வரத்தான் போகுது அப்படின்ட்டு. ஆனா அங்க ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு சமாதானம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் நடந்தேன்னா, எனக்கு தெரியும் 10,000 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் நடந்துடுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், அங்க கடைசியில் எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை, அங்க ஏதோ ஒரு பெரிய இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குதாங்க அப்படின்னா நம்மளோட நட வேகம் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும். ஏன் அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, நான் என் வாழ்க்கையில பிரச்சனையை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும், அந்த வாழ்க்கையை கடத்துறதே கஷ்டமாயிரும். அது உண்மை. நீங்க நல்லா பாருங்களேன், இது நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமோ பிடிச்ச நண்பர்களோ ரொம்ப நாள் கழிச்சோ பேசும்போது டைம் போறதே தெரியாது. நம்மளே சொல்லியிருப்போம் டைம் போறதே தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா அதே நேரம் தான், அதே கடிகாரம் தான். ஆனால் நம் மனதுக்கு பிடித்ததை செய்யும் போது, சமாதானத்தோடு செய்யும் போது அந்த வாழ்க்கை போறதே தெரியாது. இதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யும்போது எப்படி இருக்கும், அது ஒரு நாளே ஒரு யுகம் மாதிரி போகும். நீங்களே சொல்லியிருப்போம் நம்மளே வாழ்க்கையில், என்னடா ஒரு நாள் இத்தனை நேரம் மாதிரி இருக்குது, அதே 24 மணி நேரம் தான் இது. ஏன்னா நான் நிறைய நேரம் இப்படிதான், நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும், எனக்கு சில டைம்லாம் ரொம்ப அப்படியே டவுனா இருப்பேன். அது எனக்கு என்னன்னே தெரியாது, எது நம்மளுக்கே தெரியாது, காரணமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி இதாயிரும். நான் சும்மா அந்த பைக் எடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு அப்படியே சும்மா வருவேன், அப்படியே ஒரு ரவுண்டு வருவேன். இந்த வாழாங்குளம் இங்கே ஒரு பார்க்லாம் இருக்கு, அப்போ உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நான் உட்காந்து அப்படியே சும்மா அவங்க விளையாட விட்டு நான் பார்க்கும்போது, நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கே என்னன்னு இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன், சரி இது இந்த அளவு இல்லாம நம்மளை தேவன் இப்படி வச்சிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ நான் என் வாழ்க்கையை பார்க்கிற விதத்தில் என்னோட கஷ்டமும் பிரச்சனையும் மாறும். நான் பார்க்கறதுல தான் இருக்குது. அப்போ இப்படியாக கஷ்டத்தையும் பிரச்சனையிலும் இருந்த ஒரு மனிதரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 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 பெண்மணியை குறித்து தான் பார்க்க போறோம். அவர்கள் இருந்த கஷ்டம் எப்படி, அதை தேவன் எப்படி பார்த்தார், இதே வேற ஒரு ஆங்கிள் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரி, இன்னைக்கு லேயாள் அப்படிங்கிறவங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கவனத்தை 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படி. 1ல இருந்து 5 வரைக்கும் கூட படிச்சிடலாம். புறப்பட்டான். இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஈசாக்குக்கு 2 மகன். முதல் மகன் பேர் யாருங்க? ஏசா. 2வது மகன் தான் நம்ம இங்க படிக்கிற யாக்கோபு. இந்த யாக்கோபு இடத்துல யாக்கோபு ஏமாத்தி, தன் தகப்பனை ஏமாத்தி ஏசாக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர சுவாத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் வாங்கிக்கிறாரு. இது ஏசாக்கு தெரியுது. ஏசா கோபம் அடைகிறாரு. இதெல்லாம் முன்னாடி நடக்குது. சும்மா அப்படியே சொல்லிட்டே வரோம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஏசா இந்த சம்பவத்துல யாக்கா கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உனக்கு இந்த இடம் வேண்டாம், உனக்கு நான் மனைவி அறியணும், நீ லாபான் இடத்துல போ. லாபான் யாரு? தன் தாய்மாமன் இடத்துல அனுப்புறாரு. ஏன் அந்த பெண் வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா, அது என்ன தேசம், இவர்கள் குடியிருக்கிற தேசம் அந்நிய தேசம். அது பாகாலுடைய தேசம். இது நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இது யார் சொல்றா? இது ஈசாக்குக்கு அவங்க அப்பாவுக்கு அவர் வேலைக்காரன் சொல்றது. ஆபிரகாம் வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, இவனுக்கு இங்க பொண்ணு. இதேதான் தான் மகனுக்கு ஈசாக்கு என்ன சொல்றாரு, இங்க உனக்கு ஏன் அது கானானியர் தேசம், அந்த தேசத்துல பாகால கும்பிடுறவங்க இருக்காங்க. ஏன்னா இதை 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 நீங்க இன்னும் மேற்கொண்டு பார்க்கணும்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தான் அண்ணன் என்ன பண்றாருன்னு பாருங்க. மனநோவாய் யாரு மனநோவாய் இருந்தார்கள்? ஏசா கட்டின 2 பொண்டாட்டிமாரும். அந்த 2 பொண்டாட்டிமாரும் எங்க இருந்து வராங்க? பாகால்ட்டு இருந்து. அது எப்பவுமே அதுதான் விஷயம். ஆக்சுவலா அதனாலதான் தேவன் அதை வெறுப்பாரு. நீங்க என்னதான் கிறிஸ்துவலா இருந்தாலும் மற்றவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க வழி எப்படி போயிடும்? அது உங்களால மாற்ற முடியாது. பொண்டாட்டி சொல்ற வழிதான் போயாகும். அது ஒரு கட்டத்துக்கு மேல மாற்ற முடியாது. அதுதான் உண்மைங்க. அப்போ தேவன் தெளிவா என்ன தேவன் ஈசாக்கு மூலியமா என்ன சொல்றாரு, நீங்க உன் அண்ணன் பண்ண தப்ப நீ பண்ணாத. அவங்கனால எனக்கு என்னாச்சு, மன நோவு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பால் கும்பிடுறாங்க. ஈசாக்கு மேல மேல கல்யாணம் கட்டினாரு. எல்லாமே ஏசா மேல மேல பெண் எடுத்தாரு. எல்லாமே இதே தேசத்துல இருந்து எடுத்திருக்காரு. அப்போ ஈசாக்கு யாக்கோபு இடத்துல நீ போ. எங்க போ? லாபான் இடத்துல போ. லாபான் யாரு? உன் தாய் மாமன். அவன் இடத்துல போ, உனக்கு தேவன் உனக்கான மனைவியை காட்டுவார். இப்போ இந்த இடத்துல யாக்கோபு கிளம்பி போறாரு. இதுதான் சம்பவம். இப்ப நம்மளோட மெயின் சாப்டருக்கு வருவோம். 29ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிப்போம். இப்ப இது ரொம்ப நாள் பிரயாணம். இந்த நீங்க இது வரைபடத்துல பாத்தீங்கன்னா இவர் டிராவல் பண்ண இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் பிரயாணம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் 1500 மைல் கிட்ட பிரயாணம். இந்த பிரயாணம் பண்ற இப்ப ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஒரு கீழ் திசையான தேசத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. மேல படிக்கும். வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் நிறைய மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டார். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். இது ஒரு இடம். இந்த சம்பவத்தை நீங்க வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும்னா ஒரு இடம், ஒரு வயல்வெளி மாதிரி இருக்குது. வயல்வெளிக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கு. கிணறுல சுத்தி ஆட்டு மந்தைகளை வச்சுட்டு ஒரு சில பேர் உட்கார்ந்து இருக்காங்க. மேல படிக்கும். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறு அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கல். இப்ப நம்ம இங்க சிட்டிலாம் வந்துட்டு டேங்க்ல வந்து மூடி போட்டிருப்பாங்க. டேங்க் அது பிளாஸ்டிக் மூடி. கிராமத்துலாம் வந்து கல் போட்டிருக்க மாட்டாங்க, உயர்த்தி கட்டியிருப்பாங்க. ஏன்னா யாரும் எட்டி கூச்சிடக்கூடாதுங்கிற காட்டி. ஆனா பழைய முறைமையின்படி, இவங்களோட முறையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துல இந்த கிணறோட வாய் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளோ பெரிய கல்லை மூடி வச்சிருவாங்க. இது எதுக்காக இந்த மூடி வைக்கிறாங்க? ஏன் கிணத்தை மூடி வைக்கணும் அப்படின்னா, அந்த கிணத்துல இருந்து வர்ற தண்ணி தான் அந்த ஊருக்கு சில தேசத்துக்கு போற தண்ணி. இவங்களோட எதிரி நாடோ யாரோ ஒருத்தர் ஏதாவது கொண்டு வந்து கலந்துட்டானா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எல்லாத்தோட சோழி முடிஞ்சு போயிடும். அந்த இப்ப இருக்கிற மாதிரி எதையும் கண்டுகூடி பிடிக்க முடியாது. அதே மாதிரி ஏதாவது மிருகம் உள்ள விழுந்து வியாதிப்பட்டு ஏதாவது ஆகி உள்ள விழுந்து அந்த தண்ணியை இவங்க குடிச்சாலும் என்னாச்சு, முடிஞ்சிச்சு. அப்ப என்னன்னா இது ஒரு கேட்டு மாதிரி. அந்த கல்லை நவுத்துனா 3-4 பேர் சேர்ந்து நவுத்துனாதான் உண்டு. அந்த ஊர் மக்கள் நவுத்துவாங்க, தண்ணி குடிப்பாங்க. இப்ப என்ன ஆகுனா, ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணி காட்டும் போது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, எப்பவுமே சாயந்தரத்துல ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்தக்கப்புறம் தண்ணி காட்டுவாங்க. கிராமத்துல இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த கல்லை நவுத்துணும்னா 3-4 பேர் எல்லா ஆட்டு மந்தையெல்லாம் வந்தோன்னா லைன்ல நின்று, இதுதான் அங்க நடக்குது, அதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அவ்வளவுதான். அங்க லைன்ல நின்னக்கப்புறம் சேர்ந்து கல்லை நவுத்துவாங்க. தண்ணி எல்லாத்துக்கும் மந்தைகளுக்கெல்லாம் இறைச்சிட்டு தங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்து திரும்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப மேல படிங்க. இதான் நடக்குதாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். எல்லாம் வந்து சேர்ந்தக்கு அப்புறம் கல்லை நவுத்தணும். ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இதுதான் அங்க இருக்கிற ஒரு முறைமை. இது வந்து பழைய எல்லா இதுலயுமே இந்த முறைமை இருக்கும். ஏன்னா அதுக்கு தண்ணியை கெடுத்துடக்கூடாதுன்ட்டு. மேல படிக்கும். இப்ப யாக்கோபு இந்த இடத்துக்கு வராரு. இங்க ஆல்ரெடி என்ன ஆச்சு, ஏற்கனவே ஒரு 2-3 பேர் உட்கார்ந்துருக்காங்க லைன்ல.
சாயந்தரம் ஆக லைன் என்ன ஆகும், பெருசாகிட்டே போகும். ஏன்னா ஆளுக்கு ஒரு ஆரம்பிச்சிருவாங்க. ஆடை மேய்ச்சி முடிச்சு, மழையெல்லாம் மேய்ச்சி முடிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க கிணத்துக்கிட்ட கொண்டு தான் கல்ல போடணும் தண்ணி. அதனால அந்த லைனில் ஃபஸ்ட்டே உட்காந்துடுறாங்க எல்லாம் ரெடியாக, இங்கே ஆடுகளை வச்சுட்டு. இப்போ அந்த இடத்துக்கு யாக்கோபு வர்றாரு. இப்போ இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க நீங்கள். அப்போ யாக்கோபுக்கு தான் வந்திருக்கிற தேசம் என்னன்னு தெரியாது. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கறான். இல்லாட்டி அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கணும், இப்போ நீங்க ஒரு ஊருக்கு கிளம்பி போறீங்க, இங்க இருந்து சென்னைக்கு போறீங்க, சென்னை வந்தாலும் அழிப்பாங்க சென்னை அப்படின்னு போர்டுலாம் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். எந்த ஊர்னே தெரியலனா அங்க லாபான் இருக்காரான்னு தெரியாது. இவனுக்கு லாபான் இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியும், ஆனா நம்ம வந்த ஊரு அதுவான்னு தெரியாது. அதனாலதான் அவன் எவ்விடத்தாருன்னு கேட்கிறாரு. மேல படிங்க. இப்பதான் அந்த ஊர் பேரை சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி போர்டெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, யாரும் சொன்னாதான் உண்டு. அப்ப இவனுக்கு ஊர் பேர் தெரிஞ்சிருச்சு. சரி, மேல படி. இப்ப வந்து கேக்குறான், விசாரிக்கிறான். நான் இவரை தேடிதான் வந்தேன், கரெக்டான ஊருக்கு வந்துட்டேன், இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மேல கேக்குறாரு. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. முதல்ல என்ன கேக்குறாப்ல, எங்கன்னு கேட்கல, லாபான் எங்கன்னு கேட்கல, நல்லா இருக்காரான்னு கேக்குறாரு. இது யாக்கோபு தன் தாய்மாமன் மீது வைத்திருக்கிற அன்பின் வார்த்தை தான் அது. அதனாலதான் எங்கன்னு கேட்காம நல்லா இருக்காரா முதல்லன்னு கேட்கிறாரு. மேல படிக்கும். அவர் சுகமாய் இருக்கிறாரா என்று விசாரித்தார். அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறார், அவர் குமார்த்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார் என்று சொன்னார்கள். இப்போ முதல் கேரக்டர் நம்மளுக்கு யாக்கோபு மூலியமா முதல் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆக யாரு, ராகேல். ராகேல் லாபானோட இரண்டாவது குமார்த்தியார் பின்னாடி வரும். அப்ப காட்டுறாங்க, இங்க பாரு லாபான நீ பேசிட்டு இருந்த லாபானோட குமார்த்தியே வராங்க அப்படின்ட்டு. அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுதாய் இருக்கிறது, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றார். அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு திரும்ப வரும். அதாவது எல்லாரும் சேர்ந்தக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கல்ல அது 2-3 பேர் சேர்ந்து புரட்டியாங்க. அதனால தான் பாருங்க புரட்டி போடுவார்கள் இருக்கும், நிறைய பேர் சேர்ந்து புரட்டி போடுவாங்க. இது டைமே கிடையாது, ஏன்னா மதிய வேலையில ஏன் இங்க சேர்றீங்கன்னா இங்க ஆள் சேர்ந்துட்டே வரும், எல்லாரும் சேர்ந்தக்கு அப்புறம் சாயங்காலமா புரட்டுவாங்க. அங்க தேவன் ராகேல அந்த டைம்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. யாக்கோபு ராகேல பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அதனால அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்ப அதை யாக்கோபும் கேட்கிறாரு, ஏன் இப்ப இந்த நேரத்துல எல்லாரும் வராங்கன்னா இவன் சொல்றான், எல்லாரும் வந்தக்கு அப்புறம் தான்ப்பா கல்ல புரட்டுவாங்க, எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே லைன்ல வந்து நின்னுக்குவோம் அப்படின்ட்டு. கல்லை புரட்டுவார்கள், எல்லாம் சேர்ந்து புரட்டுவாங்க. அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று எக்ஸ்பிளைன் பண்றாங்க யாக்கோபுக்கு, இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. அவர்களோட அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார். இப்ப ராகேல் உள்ள வராங்க. ராகேல யாக்கோபு பார்த்தவனே பிடிச்சு போச்சு, ஏன்னா ராகேல் மிகவும் அழகுள்ளவர், அது பின்னாடி வரும். இப்ப யாக்கோபு பார்த்து பேசணும்னே அடுத்த வசனத்துல பாருங்க. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய், இப்ப முதல்ல நம்ம ஒருத்தங்களை பார்க்கிறோம், ஒருத்தங்களை தேடி வரோம், ஒருத்தங்கிட்ட விசாரிக்கிறோம். நீங்க விசாரிக்கிறதா அங்கதான் போறாரு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட போய் பேசுவோமா இல்ல அவருக்கு தேவையான விஷயத்த செய்வோமா? யாக்கோபு எவ்வளவு புத்திசாலி பாருங்க, நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க யாக்கோபு என்ன பண்ணிருக்கணும், ராகேல்கிட்ட போய் நீ தான் என்னோட தாய்மாமன் பொண்ணு, உன் தாய்மாமன் லாபன், என் பேரு ஈசாக்கோட பையன், நான் இதுக்கு வேண்டிதான் எதுவுமே அங்க அவர் சொல்ல. அவங்க என்ன பண்றாருன்னு பாருங்க. வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி முதல்ல தான் பலத்தை காட்டுறாரு. இங்க பாரு நான் எவ்வளவு பலசாலி அப்படின்னு. ஏன்னா என்ன அர்த்தம், நீ என்னையும் விரும்பணும், நான் உன்னை விரும்புறேன், நீ என்னை பார்த்தோன்னே அங்க அவர் முடிவு பண்ணிட்டாரு, இதுதான் தேவன், இதுதான் எங்க அப்பா எனக்கு காட்டின பொண்ணு, இதுதான் நாங்க மனைவி ஆக போறேன். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், முதல்ல ஏதாவது பண்ணி காட்டணும், அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாம். 4-5 பேர் சேர்ந்து புரட்ட போற கல்ல ஒரே ஆள் சேர்ந்து புரட்டிட்டாருங்க, புரட்டிட்டு தண்ணி காட்டுறாரு. இப்ப மேல வாங்க. இப்போ போய் ராகேல்கிட்ட பேசவும் இல்லை, முத்தம் இடுறாங்க.
இது வந்து இப்போ நம்ம ஒருத்தர் சில பேர் ரொம்ப வருஷம் பழகினவங்கள போய் சந்திக்கும் போது நம்ம தமிழ் முறைமையின்படி சில பேர் வந்து வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அது மூஞ்சிலே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் போய் என்ன பண்ணுவோம், முதல்ல கட்டிப்பிடிச்சிடுவோம். இது வந்து யூதர்கள் அந்த முறைமையின்படி என்ன, முத்தம் செய்யறதுங்கிறது கட்டிப்பிடிக்கிறதுக்கு சமம். அதாவது நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், உன்னை ரொம்ப நாள் மிஸ் பண்ணேன், உன்னை தேடினேன் அப்படிங்கிற ஒரு பரிமாற்றம், அவ்வளோதான். அப்போ ஆனால் அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சத்தமிட்டு ஏன் சத்தமிட்டு அழுகணும்? அது ராகேல்கிட்ட போய் ஏன் அழுகணும்? அவருக்கு கிளம்பி வந்ததுலேருந்து என்ன ஒரு பயம், எங்கே போகிறான்னு தெரியாது, யாரை பார்க்க போகிறான்னு தெரியாது, பின்னாடி யார் துரத்துவா, அவங்க அண்ணன் துரத்துவான், திரும்ப போனால் அண்ணன் கொண்டுருவான். இது நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் அவருக்கு என்ன தேவன் என்ன காட்டிட்டாரு, ராகேல காட்டிட்டாரு. நான் யாருக்கு வேண்டி வந்தனோ அவளையே காட்டிட்டாங்க அப்படின்னு யார் நினச்சிட்டு இருக்கா, அது யாக்கோபோட நினைப்பு, அவ்வளோதான். அங்கே ராகேல பார்த்தவனே முத்தம் செய்கிறாரு, அழுகிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் குமார் என்றும் ராகேலுக்கு அறிவித்தார். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தார். இப்போ ராகேல்கிட்ட அறிவிக்கிறாரு. ராகேல் உடனே ராகேல் ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. ஏன்னா தன் சொந்தம் ரொம்ப வருஷம் பார்த்ததில்ல, அதனால உடனே போய் அப்பாட்ட அறிவிக்கிறாரு. மேல படி. சகோதரியின் குமாராகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவளுக்கு எதிர்கொண்டோடி அவளை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இப்போ லாபான் வராரு. லாபான் பார்த்தோன்னே ஓடி வராரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அவ்வளோ ஆசையா ஓடி வர்றாருன்னா என்னன்னா தான் மருமகனை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ வாஞ்சியா ஓடி வர்றாரு. இப்போ மூணாவது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் யாக்கோப் இன்ட்ரடியூஸ் ஆனாரு, ராகேல் இன்ட்ரடியூஸ் ஆனாரு, இப்போ யாரை இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, லாபான். லாபான் வந்தோடனே யாக்கோபை பார்க்கறாரு, ரொம்ப சந்தோஷம், முத்தமிடுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. வாப்பா நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, வாப்பா, என்ன விஷயம் எதுவுமே கேட்கல, கூப்பிட்டு வர்றாரு. மேல படிக்கும். இப்போ அவன் பண்ண எல்லா விஷயத்தையும் என்ன யார்கிட்ட சொல்றான், தாய் மாமன்ட்ட நான் இந்த மாதிரி ஏமாத்தினேன் எங்க அண்ணனே, எங்க அண்ணன் கோபமாயிட்டான், எங்க அப்பா என்ன சொன்னாரு, உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் தான், அதனால திரும்பலாம் பெற முடியாது, உனக்கு கொடுத்ததுதான் ஆசீர்வாதம், நீ போயிரு, உனக்கு பொண்ணு இங்க இருக்கு, நீ போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருன்னு உன்னை அமிச்சுட்டா, நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறத அப்படியே விவரிச்சு சொல்றாரு. அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாமிசமானவன் என்றால் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவளிடத்தில் தங்கினான். இப்ப லாபான் வந்து நீ இங்கே இருந்துக்கோ, நீ இருந்துரு, ஏன்னா உன் தாய், அதாவது என் சகோதரி சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நீ என் சகோதரியோட பையன், நீ என்கிட்டே இருந்துரு அப்படின்னு சொல்றாரு. இவரும் இங்க எவ்வளவு மாசம் இருக்கிறாரு, ஒரு மாசம் இருக்கிறாரு. இப்போ லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? இப்போ லாபானோட அங்க கேரக்டர் அங்க இன்ட்ரடியூஸ் ஆகுது. இத்தனை நாள் பேர் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்ப லாபான் எப்படிப்பட்டவருங்கிறது இந்த ஒரு வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மேல படிங்க, நான் சொல்றேன் எப்படி. இப்போ அந்த ஒரு மாச காலம் யாக்கோப் என்ன பண்ணியிருக்காரு, வேலையும் செஞ்சிருக்காரு. வந்த வீட்டுல கொஞ்சம் ஒத்தையாசையா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. நம்மளே ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போனோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம உட்காரலாம் மாட்டோம், ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருப்போம். அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் என்ன பண்ணுவோம், இல்லைங்க பரவாயில்ல, என்னால முடிஞ்சா நான் உதவி நான் செய்வேன் அப்படின்னு தான் நம்ம செய்வோம். யாக்கோப் அதே மாதிரிதான் செஞ்சாரு. உடனே லாபான் என்ன சொல்றாருங்க, திரும்ப அதை படிங்க. இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு மருமகனா இருக்கிறங்காட்டி என்ன இத நீங்க படிச்சு பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தோணும், சார் சும்மா ஒருத்தர் வேலை செய்யலாம் கூப்பிட்டு என்ன கூப்பிடுறான் லாபான், பெரிய விஷயம் இல்ல, சும்மா அவன் தான் லாபம் சும்மா விட்டுருக்கலாம், சரி அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போட்டுன்னு. ஆனா லாபம் சம்பளம் கொடுக்குறப்பா, நீ ஏமா சும்மா வேலை செய்யறனோட யாக்கோபுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்ல, சரி நம்ம எதுவுமே இல்லாம தான் ஓடி வந்தாரு, அப்போ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். லாபானும் பெருமையா அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு. ஆனா லாபானோட நோக்கம் என்னங்க, நீங்க இதை திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா லாபானோட நோக்கம் புரியும். ஒரு எனக்கு முதல் டைம் படிக்கும் போது எனக்கு புரியல, சரி ஓகே நல்லதுதான் போலன்ட்டு. ஆனா திரும்ப திரும்ப படிச்சு நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுப்பேன் எப்பவுமே. நீங்கள் ஒரு இடத்துல விருந்தாளியா போறீங்க, இப்ப லாபான் உங்களை யாரா மாத்தலாம், அதுதான் விஷயம். லாபானோட நோக்கம் என்ன, நீ என்னோட விருந்தாளியா மருமகனா இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவ, நான் போறேன்ட்டு போயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, நீ போறேன்னா போயிடுவேன் அவ்வளவுதான். ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டேன் என்ன ஆகுங்க, நீ வேலைக்காரன், எனக்கு நீ அடிமையாயிட்ட அவ்வளவுதான்.
இது யாக்கோபுக்கு தெரியாது, லாபானுக்கு தெரியும். இதுதான் லாபானோட குணம். இதைத்தான் அந்த ஒரே வசனத்தில் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதை அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, லாபானோட குணத்தை சொல்லணும் தான் இதை சொல்லியிருப்பாங்க. அப்ப லாபானோட நோக்கம் என்ன? இவனை இங்கே வச்சிருவோம், முடிஞ்ச அளவுக்கு இவனை இங்கே வச்சு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு எடுத்துடலாம். லாபானுக்கு அந்த குணாதிசயம் ஆரம்பத்திலே இருந்துச்சு, அதுதான் அவரோட குணாதிசயமே. அவன் ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு ட்ரிக்கி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். கொஞ்சம் அந்த ஒரு அது ஒரு விஷயம் இருக்கும், சில பேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோசிக்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லாபானுக்கு தெரியும், இவன் இன்னைக்கா இருந்தாலும் ஓடிடுவான். ஏன்னா யாக்கோபு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இப்போ வரைக்குமே யாக்கோபு என்ன ஒரு கேரக்டர், தேவன் மீது அவருக்கு தேவன் மீது இதே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபு தேவன் இடத்துல அன்பு செலுத்துற மாதிரியே எதுவுமே இருக்காது. அவரு வெளிப்படுத்திட்டே வருவார் தேவனே, யாக்கோபு சரி சரி, ஆனா நான் என்னோட பலத்துல தான் பண்ணுவேன், நான் கல்லை புரட்டி போடுவேன், நீங்க என்னதான் அங்க தேவன் அதெல்லாம் சொல்லணும் இது பண்ண அவசியமே கிடையாது. ஆனா யாக்கோபு தன் பலத்தாலே தான் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நான் ஏமாத்துறேன் எங்க அண்ணனை, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் தப்பிச்சேன். ஆனால் அவனோட லாபான் என்ன? தந்திரவாதி. அது லாபானுக்கு நல்லா தெரியும். லாபான் இவன் இங்க இருக்கான், நாளை பின் இங்கிருந்து ஓடிடுவான், இவனை ஃபர்ஸ்ட் இங்க இழுத்து வைக்கணும். அதுக்காக தான் திரும்ப அதை பண்றான். இப்ப மேல படிங்க. இப்போ லாபானோட அடுத்த 2 கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். இப்போ 2 குமாரத்தி. ராகேலை பத்தி ஆல்ரெடி அங்க சொல்லி இருக்கும். ராகேல் வந்து மாடு மேய்க்கிறது ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ராகேல் ஆடு மேய்க்கிறதுனா இன்னொரு சகோதரி வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேத ஆசிரியர் அப்படிதான் சொல்றாங்க. ஆடு மேய்க்கிறத லேடிஸும் பார்த்துருக்காங்க, பெண்களும் பார்த்துருக்காங்க. நீங்க மோசே காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆடு மேய்ப்பாங்க, ஒட்டகம் மேய்ப்பாங்க, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்யறாங்க. ராகேலோட வேலை இது. இப்போ இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவங்களோட சகோதரி. இதுதான் நம்மளோட மெயின் கேரக்டர். திரும்ப அது படிங்க. 2 குமாரத்திகள் இல்ல, அது முன்னாடியே படிச்சு. 2 குமாரத்தி, 2 குமாரத்திகள். இப்ப மூத்தவள் தான் நம்மளோட கேரக்டர். இப்ப மேல படிங்க. கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவருமாய் இருந்தார். இப்போ இங்க 2 பேர்த்த பத்திய தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப இந்த கூச்ச கண்கள் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாங்க நம்ம? சரி, இது கூச்ச கண்கள்னா இப்ப நம்ம நான் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தது 2 விஷயம் சொல்றாங்க. கூச்ச கண்கள்னா மாறு கண்ணு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஆனா இந்த வசனத்தை படிச்சு இந்த மேல இருக்கிற லைனை படிச்சுட்டு கீழே படிங்களேன். அடுத்தது ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு. அப்ப பார்வைக்கு அழகானதுக்கு நேர் எதிர்மறை என்னங்க? அதைத்தான் அவங்க ஒரு ஓமையா சொல்றாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் லேயாள் எப்படிப்பட்டவள்? அதுதான் அந்த விஷயம். அது அழகு இல்லாதவள். லேயாளுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க இல்லை, அவ்வளவு. அதான் அங்க சொல்லப்படுது. ராகேல் மிகவும் அழகானவள்னா ஆப்போசிட் அதுதான். இப்ப மேல படிங்க. பிரியப்பட்டு உங்களுடைய இளைய குமார்த்தியாக இப்போ இது வரைக்கும் இப்போ அந்த லேயாளை பத்தி நம்ம பார்த்தோம். அது கண்கள் கூச்சப்பட்டதுன்னா மாறு கண்ணு இல்ல அழகு இல்லாதவள் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் நீங்க டாக்டர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? ஏன்னா கண்ணில் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் நம்மளுக்கு. நம்ம உடம்பு சரியில்லைனாவே இப்போ கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த கண்ணில் ஒரு ஜோதி இருக்குமாங்க, ஒளி இருக்குமாங்க, அதுதான் லைஃப் இருக்கு அப்படிம்பாங்க. அதனால என்னன்னா லேயாளுக்கு வந்து அந்த ஒரு உலக பார்வை, அந்த ஊரால் பார்வையில லேயாளுங்கிற ஒரு கேரக்டரே இல்லாத மாதிரி தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ராகேல் தான் பெரியவள், ராகேல் தான் வந்து அழகுள்ளவள். அவளோட அதாவது மறைவுல தான் லேயாலே வளர்ந்துருக்காங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ வந்து யாக்கோபு லாபான்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி, நீ எனக்கு சம்பளம் கொடுக்க, அதாவது நீங்க எனக்கு கொடுக்கறத நான் என்ன பண்ண போறேன்? மேல படிங்க. நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம், அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்துணு என்றார். இப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? உங்களோட இளைய குமாரத்தி மேல நான் அன்பு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நான் அவளை விவாகம் பண்ணணும். அதுக்கு உங்க இடத்துல நான் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்? 7 வருஷம். ஏன் இந்த 7 வருஷம் அப்படின்னா, நீங்க வேதாகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 7ங்கிறது ஒரு முழுமை. 7 நாள், 7 சபை, நிறைய 7 வரும். ஒரு வாட்டி பிரதர் 3 பத்தி எடுத்தாரு. அந்த மாதிரி 7ங்கிறது நிறைய வரும். 7ங்கிறது ஒரு முறைமை, ஒரு முழுமை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வழக்கத்தின்படி
ஒரு வருஷத்துக்கான தோராயமான ஒரு ஊதியம் அந்த காலத்துல 50 செக்கல் அப்படிங்கிறது வேத ஆராய்ச்சிகளோட இது 50 செக்கல். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு 50 செக்கல் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிறது அந்த வேத ஆசிரியர் சொல்றது. அப்போ உன்னோட இளைய குமாரத்துக்கு வேண்டி நான் என்ன பண்றேன், 7 மடங்கு நான் உனக்கு வேலை செய்யறேன். அதாவது 7 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 7 மடங்கு நான் உனக்கு வேலை செய்யறேன். அதனால தான் அவர் 7ங்கிறாரு. 7 வருஷம் நான் வேலை செய்யறேங்கிறாரு. இது லாபானுக்கு சௌரியமா போச்சு. சரிப்பா, இது நம்ம நினைச்சதான் நடக்குதுன்னு. இப்ப மேல படிப்போம். இப்போ இந்த 7 வருஷம் அவர் வேலை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ராகேலுக்கும் சந்தோஷம், லாபான் நினைச்சது நடந்துருச்சு. இப்ப அப்படியே லேயாலோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. லேயால் முதல்ல என்ன நினைச்சிருக்கணும், நம்ம ஒருத்தங்க இருக்கிறதே இவங்க எல்லாருமே முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு எங்க அப்பா என்ன சொல்றாரு, கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரு. அப்போ லேயால் அங்கேயே என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட்ல இருந்தே மனம் உடஞ்சிட்டே வரா, இங்கேயும் மனம் உடஞ்சிருப்பான். அது ஆனா காட்டலாம், நான் இதுதான் நடந்திருக்கும். இப்ப 7 வருஷம் இவரே சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் நினைச்சது இப்ப நம்ம சொன்னதுதான், அது நாங்க அங்கதான் இருக்கு, நான் இதை நோக்கி நடக்க போறேன்னா ரொம்ப சந்தோஷமா நடப்போம். அப்ப சந்தோஷமா யாக்கோபு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷமா வேலை செய்யறாருன்னு பாருங்க. 20ஆம் வசனம். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவளுக்கு 7 வருஷம் எப்படி இருந்துச்சாங்க, இப்படிங்கிறக்குள்ள போயிருச்சாமா. ஏன்னா அவ்வளோ பிரியம் யார் மேல வச்சுட்டாரு, ராகேல் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இதுதான் தேவன் காட்டியிருக்காரு, ராகேல் தான் என்னோடது அப்படிங்கிறங்காட்டி அவருக்கு ரொம்ப கொஞ்ச நாளா போச்சு. அவருக்கு போனது கூட டைம் தெரியல. அதைத்தான் அங்க சொல்றாங்க. இப்படி வாழ்க்கை அப்படியே கடந்து போயிருச்சு அவருக்கு. மேல படிங்க. யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவனை எனக்கு தர வேண்டும் என்றார். இப்போ அதாவது யாக்கோபு டைம் வந்துருச்சு, அவருக்கு தெரியும், அவர் கணக்கு பண்ணிட்டே தான் இருந்திருப்பாரு 7 வருஷத்தை எப்ப முடியும்ட்டு. அதனால முடிஞ்சோடனே வந்து லாபான்ட்ட இப்ப இந்த மாதிரி ஒண்ணு விஷயம் இருக்கு, நீங்க சொன்னீங்க எனக்கு கொடுங்கிறார். மேல படிப்போம். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினார். இப்போ இது வந்து லாபான் வந்து இப்ப வந்து ஒரு கல்யாணம் செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர் வழக்கத்தின்படி பத்திரிக்கை அடிப்போம், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கூப்பிடுவோம் அப்படிங்கிறது. அங்கே இதே முறைமை தான் இருக்கும். என்ன, அங்க வந்து திராட்சை ரசம், மதுபான குடி இதெல்லாமே இருக்கும். அது அவங்களோட முறைமை. நீங்க அது எங்க படிக்கலாம்னா ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இன்னொருத்தர் எரேமியா 51ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 6ஆம் வசனம். இது நிமித்தம் சேனையை கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரமும். எரேமியா 51:39. நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் சொல்லத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். இது வந்து ஒரு முறைமை. அதாவது நீங்க திராட்சை பழரசம் பல இது குடிக்கும் போது வெறியாகுது. அங்க இருக்கிற மதுமான மாதிரி தான் அது. அப்போ லாபான் இது எல்லாமே ஒரு திட்டத்தோட தான் செய்யறாரு. அவரோட திட்டம் என்னங்கிறது, இதுதான் விஷயங்கிறது பின்னாடி அப்படியே வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துறாரு, திராட்சை ரசம் எல்லாத்துக்கும் குடி கொடுக்குறாரு. மெயினா யாக்கோபுக்கு என்ன பண்றாரு, அதிகமா குடிக்கிறாரு, ஊத்தி கொடுக்கிறாரு. இப்ப மேல படிப்போம், நம்மளோட இதுக்கு வந்துருங்க. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினார். அன்று இரவிலே அவன் ஒரு குமார்த்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை இப்போ இதோட நிறுத்துவோம். இப்போ கல்யாண விருந்தெல்லாம் ஆயத்தமாயிருச்சு, முடிஞ்சு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு சேர்றதுக்கு வந்து அவங்க முறைமையின்படி இது இப்படிதான் முறைமை. இப்போ லேயாள்கிட்ட போய் அவங்க அப்பா சொல்றாரு, இப்போ போறது யாரு, நீ, உன் சகோதரி அல்ல.
இப்போ இந்த இடத்துல லேயாளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இது எப்படி நம்ம யோசிக்கலாம்னா, இப்போ ஊர் மக்கள்லாம் வந்து சரி நம்ம கொஞ்சம் அசிங்கமாக இருக்கோம், இல்லை நம்மளுக்கு பல்லு உந்தி இருக்கு, இல்லை கருப்பாக இருக்கும், முடி கொட்டி போச்சு, எல்லாத்த பற்றியும் வருத்தப்படுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பேசுவாங்க, நம்ம முன்னாடி பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க, இதெல்லாம். ஆனால் நம் சொந்த தாயோ தந்தையோ இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இது பண்ணு நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே தவிர முக தோற்றமோ உடல் தோற்றத்தையோ அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன, அவங்க நம் தாய் தந்தை அப்பா அம்மா. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, காக்கைக்கு அதனாலதான் அது வந்தது. எவ்வளோ நீங்க எப்படி இருந்தாலும், எப்படி நீங்க இருந்தாலும் என்ன அர்த்தம், அவன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ என் புள்ள, அதான் சொல்லுவாங்க. நீ எப்படி வேணா இரு, ஆனா நீ என்னோட புள்ள. ஆனா தன் சொந்த தந்தையே என்ன சொல்றாரு, உன்னை என்னால கல்யாணம் பண்ண வச்சு முடியாது, யாருமே உன்னைய இப்படி நீ சேர்ந்தினாதான் உண்டு. இப்படி ஒரு தந்தை தன் மகளிடம் நான் எந்த கதையிலும் படிச்சதே இல்லை கேட்டு சொல்லி. அப்ப லேயாளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஊரு வெறுத்துச்சு வேற. என் சொந்த அப்பாவே என்ன சொல்றாரு, அதுக்கு நீ வீட்டோட இருந்துருன்னு சொல்லியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அது கூட அவ வந்து ஏத்திருப்பான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, உன்னை என்ன என்கிட்டயே வச்சுக்க முடியாது, உன்னைய அது எனக்கு அசிங்கம். ஏன்னா ஊர்ல இருக்கவன் என்னைய பேசுவான், உன்னை என்கிட்டயே வச்சுக்க முடியாது, உன்னை துரத்தவும் முடியாது, நான் ஒரு திட்டம் தீட்டினதே இதுக்குதான். அவன் என்ன சொல்றான், உன் சகோதரி தான் கட்டிக்குவேன்பா. இப்படி ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிரு, உன்னைய நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த காலத்தில் இப்ப இருக்கிற ஜெனரேஷனா இருந்தா அது வேற, அந்த காலத்தில் வேற வழி கிடையாது. லேயால் தன் தந்தை சொல்படி கேட்டுதான் ஆகும், வேற வழி கிடையாது அவங்களுக்கு. லேயாலோட மனநிலை வேற மாதிரி இருந்திருக்கும். லேயாலுக்கு என்ன நினைச்சிருப்பாருங்க, லேயாலோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், இன்னைக்கு நைட்டு ஓகே, அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும், அவனுக்கு பிடிச்சது தெளியதான் போகுது. நான் எத்தனை வருஷம் அவனை ஏமாற்றவும் முடியாது. அடுத்த நாள் காலையில் அவன் தெளியதான் போறான், என்னை வெறுக்க தான் போறான், என்கிட்ட சண்டை போடுவான். உங்க அப்பா தான் அனுப்பிச்சாருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தின்னு கேட்க தான் செய்வான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? லேயால் அதை பத்தி எதையும் கவலைப்படல. லேயாலுக்கு தெரியும் அடுத்த நாள் விடியதான் போகுதுன்னு, இவன் என்னை திட்டதான் போறான்னு. ஆனால் லேயால் யாக்கோபு மீது தன் தந்தை மீது நம்பிக்கை வச்சுட்டார். சரி அப்பா சொல்றாங்க நம்ம செய்வோம், ஏதாவது நடக்கும், பின்னாடி ஏதாவது நடந்து நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் லேயால் தான் சொன்னபடியே செய்தார். இப்ப மேல படிங்க. இதுதான் லேயாலோட மனநிலை. இப்போ ஊர் வெறுத்துச்சு, அவங்க அப்பா வெறுத்தாங்க. அப்பா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்ன சொல்லிட்டாரு, இப்படியாச்சும் உன்னை கட்டி கொடுக்குறேன், உன்னை ஏமாத்தி தான் கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. மேல படிங்க. லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாகிய கொடுத்தார். இது ஒரு வேலைக்காரியும் திரும்ப மேற்கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ தேவன் இந்த சூழ்நிலையில் இந்த நிலையில் யாக்கோபு எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கினாரு? அங்க தேவன் எதை சரி கட்டினாரு, அங்க அதை சரி கட்டிட்டாரு. அவர் அதை நீ உங்க அப்பாட்ட எப்படி ஏமாத்தின, உங்க அப்பாவோட கண்ணு, அவர் கண்ணு தெரியாம மங்கி போச்சு, காது மூக்கு மட்டும் தான் இருந்துச்சு, அந்த சுவாசம் மட்டும் தான் இருந்துச்சு, அதையும் அவர் எப்படி ஏமாத்தினா, மேல மயிரில் வச்சு அவங்க அம்மா சொன்னபடியே செஞ்சான். இங்க அதே தான் யாக்கோபுக்கு என்ன நடக்குது, தன்னையே வெறியாக்கி மனநிலை மாத்தி தனக்கு அதே ஏமாற்ற நிலை நடக்குது. இங்க தேவன் அதை அப்படியே சரி கட்டுறாரு. நீ பண்ணதான் உனக்கு நடக்கும். தேவன் எனக்கு பிடிச்ச பிள்ளைங்கிறங்காட்டி உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், நீ பண்ற தப்பெல்லாம் அதுதான் அங்க தெரியுது. அங்க அப்படியே சமப்படுத்துறாரு. யாக்கோபு செஞ்ச அதே விஷயத்த யாக்கோபுக்கே நடக்குது. மேல படிங்க. இப்போ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு காலையில எந்திரிச்சு பாக்குறான். இப்பதான் எந்திரிச்சே பாக்குறான். லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தி, ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்து, ஏன் எனக்கு ஏன் எனக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம வாச 28ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஏசா இதே வார்த்தைய அவங்க அப்பாட்ட சொல்லுவார். ஏன் எனக்கு, அதுதான் அங்க சமம் பண்றது. நீ சொன்ன அதே வார்த்தைய, ஏசா சொன்ன வார்த்தைய தேவன் யார் வார்த்தையில வாயிலிருந்து சொல்ல வைக்கிறாரு, அவன் செஞ்சு அதே வாயிலிருந்து சொல்ல வைக்கிறாரு. இது எல்லாம் யாரு கண்ணு முன்னாடி நடக்குது, லேயால் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரே நைட்டு தான், அதோட நம்ம லைஃப் முடிஞ்சு. காலைல எந்திரிச்சு பாக்குறான், இவனை பார்த்தோன்னே போய் யார்கிட்ட கத்துறான், லாபான்ட்ட கத்துறான். இது எல்லாம் அவன் முன்னாடி தான் நடக்குது. மேல படிங்க. அதற்கு லாபால்
மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. போச்சு. இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்து இத்தனையும் பண்ணக்கப்புறம் நீ என்ன வந்து என்கிட்ட சொல்றப்பா முறைமை இல்லைங்கிற? ஏன்பா இதை 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு என்ன? அப்ப லாபானோட திட்டம் என்ன? லாபானுக்கு யாக்கோபுக்கு இது தெரியும். இப்ப நீங்க ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்குறீங்க, அக்கால் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, யார பொண்ணு கேட்கணும்? இது உலக முறைமை. யாக்கோபுக்கு அது தெரியும். அதனாலதான் யாக்கோபு சொல்லும் போதே ரொம்ப, நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களோட இளைய குமாரத்திக்கு வேண்டிதான் நான் 7 வருஷம் வேலை பார்ப்பேன் பாரு, அவளைதான் நான் நேசிக்கிறேன், அவளுக்கு வேண்டிதான் நான் வேலை பார்க்கறேங்கிறாரு. ஆனா இங்க லாபான் என்ன சொல்றாரு? இப்ப வந்து இது எங்க முறைமையே கிடையாதுப்பா, இது ஏன் முறைமை கிடையாது அப்படிங்கிறது. சரி, இதை என்ன எப்படி சரி கட்டுறது? மேல படிப்போம். இவருடைய 7 நாளை நிறைவேற்று. இப்போ ஏன் 7 நாளை நிறைவேற்று அப்படிங்கிறாருன்னா, ஏன் நிறைவேற்று அப்படிங்கிறாருன்னா, அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அவங்களோட முறைமையின்படி இப்ப நம்ம கல்யாணம்லாம் காலையில வைக்கிறோம், சாயந்தரம் ரிசப்ஷன் வச்சு முடிச்சிடறோம் அதோட. ஆனா அவங்க 7 நாள் ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு. அது வந்து ஒரு திருவிழா. இப்பவுமே வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, வடக்கு தேசத்துல அந்த நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள்லாம் நடத்துவாங்க. நிறைய அவங்க சங்கீத் அந்த மாதிரி என்னென்னமோ செய்வாங்க. நம்ம வந்து ஒரே நாள்ல முடிச்சிடறோம். ஆனா வந்து இந்த முறைமையின்படி 7 நாள் அவங்க கொண்டாடுவாங்க. அப்ப 7 நாள் நீ என்ன பண்ணு, எனக்கு வேண்டி சகிச்சுட்டு இவளோட இரு, 7 நாள் இருந்துரு. இப்போ லேயாள்கிட்ட என்ன சொல்றாங்க? நீயும் 7 நாள் இவனோட தான் இருக்கணும். யாக்கோபு என்ன சொல்லியிருப்பாரு இந்த ஆங்கிள்? சரி நீ சொல்லிட்ட, அதுக்கு வேண்டி என்ன? அப்ப லேயாளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆல்ரெடி உடஞ்சு போயிருப்பாங்க, ஏற்கனவே ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. வேறும் அந்த திருவிழா, அந்த 7 நாள் திருவிழா எல்லாரும் பாக்குறாங்களுக்கு வேண்டி பொய்யா சிரிச்சு பொய்யா நடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப மேல படிங்க. இவருடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றார். அந்தபடியே யாக்கோபு இவருடைய 7 நாளை நிறைவேற்றினார். இங்க எடுத்துவோம். இப்போ யாக்கோபு லாபான் என்ன சொல்றாரு யாக்கோபு இடத்துல? நீ திரும்ப 7 வருஷம் வேலை செய்யணும். இப்ப யாக்கோபு என்ன கேள்வி கேட்டிருக்கலாம் உடனே? ஏன் இப்பதாங்க வேலை செஞ்ச 7 வருஷம், என்னால திரும்ப வேலை செய்ய முடியாது, ஏதாவது கேட்டிருக்கலாம். உடனே யாக்கோபு ரெடி ஆயிட்டாரு, திரும்ப 7 வருஷம் வேலை செய்யறீங்க. ஏன்? ராகேல் மீது அவ்வளவு அன்பு இருக்கு, அவர் கண்மூடித்தனமான அன்பு. அவர் என்ன பண்றாருன்னே தெரியல, அடுத்த 7 வருஷம் வேலை செய்ய சொன்னா வேலை செய்யறாரு. அப்ப அதனால லாபான் என்ன சொல்றாரு? நீ 7 நாள் நிறைவேற்று, 7 வருஷம் திரும்ப வேலை செய்யணும். ஆனா இப்பவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். மேல படிங்க. அப்பொழுது தன் குமார்த்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக, இப்ப 2 மனைவி 2 குமார்த்தியும் யாக்கோபுக்கு கொடுத்தாச்சு. யாக்கோபு நினைச்சத சாதிச்சிட்டாரு. 7 வருஷம் போனாலும் வர பிரச்சனை, ஆனா 7 வருஷம் திரும்ப வரப்போகுது. அந்த 7 வருஷம் திரும்ப ராகேலுக்கு வேண்டி பண்ண வேண்டியது. இப்ப மேல படிங்க 29ஆம் வருஷம். லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காரை தன் குமார்த்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார். 2 குமாரத்திக்கு 2 வேலைக்காரர்கள் கொடுக்குறாங்க. யாக்கோபு ராகேலையும் சேர்த்தான். லேயாளை பார்க்கிறோம், ராகேலை அவர் அதிகமாய் நேசித்தான். இப்போ யாக்கோபு முதல் 7 வருஷத்தை எவ்வளவு சந்தோஷமா கழிச்சிருப்பாரு. ஏன்? அவருக்கு பிடிச்சது. அடுத்த 7 வருஷத்தை எப்படி கழிச்சிருப்பாரு? இந்த 7 வருஷம் எதனால அவருக்கு வந்துச்சு? லேயாளுங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்த காட்டி தான் வந்தது. அப்ப அந்த லேயால எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டி இருப்பாரா? 7 வருஷத்தை எவ்வளவு திட்டிருப்பாரு. இது இல்லைன்னா எனக்கு இந்த 7 வருஷம் மிச்சமா இருக்குமா? எவ்வளவு கொடுமையா திட்டிருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ யாக்கோபோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து நீங்க யோசிக்கும் போது 7 வருஷம் காரணமே யாரு? லேயாள் தான். லேயாள்னு ஒரு பொண்ணு இல்லைன்னா இங்க அவருக்கு அந்த 7 வருஷம் இல்ல. எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னு அடுத்த வார்த்தையை படிங்களேன். 7 வருஷம் அவனுக்கு 7 வருஷம் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். இதுக்கு முன்னாடி எப்படி எண்ணப்பட்டாள்? அதுக்கப்புறமும் 7 வருஷம் தான் புருஷன்கிட்ட திட்டு வாங்கிட்டே அந்த அம்மா வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் இப்ப இருக்காங்களா, 1 நாள் நம்ம ஏதாவது மூஞ்சி காட்டினோம்னாவே முடிஞ்சு, அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்காதுங்க. 7 வருஷம் ஒருத்தங்க பொறுமையா எவ்வளவு திட்டினாலும் கேட்டுட்டு கண்டிப்பா பயங்கரமா திட்டிருப்பாரு. ஏன்னா 7 வருஷம் ஒருத்தன் வாழ்க்கையில போகுதுன்னா கொலை பண்ணா 7 வருஷத்துல ரிலீஸ் ஆயிடலாம். கரெக்டுங்களா? 7 வருஷத்துல முடிச்சிடும். 7 வருஷம் ஒருத்தன் இது பண்ணானா அவ்வளவு திட்டு வாங்கினதுல லேயாள் அவங்களுக்கு மறத்தே போயிருக்கும்.
திட்டு வாங்கி வாங்கி வாங்கி. இதை தேவன் எப்படி பார்த்தார்? மேல படிங்க. கர்த்தர், நீங்க நல்லா அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. இது எல்லாத்தையும் என்ன பார்த்துட்டு இருக்காரு? தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம படுற கஷ்டத்தையும் எப்படி அவர் இருக்காரு? அவருக்கு தெரியும், இதைத்தான் என் மகன், இதைத்தான் என் மகள் அனுபவிக்கிறார். அவருக்கு தெரியும், அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் நம்ம சில டைம் யோசிப்போம், ஏதோ அவர் ஏதோ மறந்துட்டாரு போல, இப்படி ஒருத்தர் கீழே படைச்சோம்னே மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அங்க அதுதான் அவர் சொல்றாரு, தேவன் பார்த்துட்டே இருக்காரு. லேயால் எப்படி லேயாலோட கஷ்டத்தை, லேயால் 7 வருஷம் வாங்குற திட்ட, அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை புறக்கணிப்பு, எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வர்றாரு தேவன். அதனால இங்க நீங்க பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3-4. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3-4. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரு பாக்கியவான்கள்? முதல். இரண்டாவது, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதுதான் யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. தேவன் யார பாக்குறாரு? என் மகன், என் மகள் கஷ்டப்படுறான், அவளுக்கு என்ன நான் வச்சிருக்கேன்? பரலோகராஜ்யம் வச்சிருக்கேன். அதுக்கு வேண்டி அவ இது வழியா போகணும். இது என்னோட திட்டத்தின்படி தான் நடக்குது. அதனாலதான் யோபுட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு சாத்தான்? நீ போ, ஆனா அவனோட உயிர் என்ன? அது என்னோடது, அதை நீ தொடக்கூடாது, நீ வேற என்ன வேணா பண்ணிக்கோ. அதுதான் தேவன். அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களை இழுக்கணும், எந்த அளவுக்கு உங்களை பிடிக்கணும்ட்டு. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைச்சிருப்போம் இதுதான் பெரிய கஷ்டம். லேயாலோட பெரிய கஷ்டம் நம்மளுக்கு கிடையாது. அதுதான் நீங்களும் நானும் இந்த சபையின் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். நம்ம நகுத்துறது கஷ்டப்பட்டு தான் நகுத்துறோம், வேற வழியே கிடையாது. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 எடுத்து. இதுதான் லேயால் நீங்க நானு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை என்ன? நொறுங்குண்ட இதயத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உனக்கு பக்கத்திலே தான்ப்பா நான் இருக்கேன். அவ்வளவுதான். அவர் அதான் சொல்றாரு, இந்த உலகத்தை படைச்சவரு பக்கத்திலேயே நான் உட்கார்ந்துருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ பயப்படாது. அவ்வளவுதான். உனக்கு ரொம்ப கஷ்டமா, ரொம்ப நொறுங்குண்டு, அப்படியே இதயமே உடஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துருக்கியா, நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கேன், பயப்படாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28. நேர காரணம் கொஞ்சம் சீக்கிரம் போறேன் நாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. நான் நிறைய வாட்டி என் கூட வேலை செய்யறவங்கலாம் டக்கு டக்குன்னு ரொம்ப பெரிய பெரிய பொசிஷன் டக்கு டக்குன்னு போகும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பொறாம வரும். ஆனா அடிக்கடி நான் இந்த வசனத்தை எடுத்து படிப்பேன். உங்களையும் என்னையும் எதுக்காக அவர் தேர்ந்தெடுத்தார்? நம்ம ஞானவான், அழகானவங்க, ஐஸ்வர்யவான் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தால நம்மளை வெறுத்தாங்களா, அங்கதான் அவர் எடுக்கிறார். இவனை எடு முதல்ல. இவனை எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு இவன் தான் தகுதியானவன். நீங்க திரும்ப கூட அந்த வசனத்தை படிக்கலாம். 27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பல வீணமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லாதவர்கள், எதுவுமே இல்லை, என் கையில எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷப்படுங்க. தேவன் உங்க பக்கத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களோடயே இருக்கிறாரு. அவர் உங்களை தான் தேர்ந்தெடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அதுதான் விடையே. இப்ப நான் நினைக்கிறேன், நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இது பண்ற அது பண்ற, இது எல்லாம் தேவன் அனுபவிக்கிறார். அதை அவன் போட்டும். அவன் போனா எங்க அவனை நான் கூட்டு போறேன்? இங்கதான் கூட்டு போறேன். அது எனக்கு தெரியும். மேல படிப்போம். இப்ப நம்மளோட அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ முதல் ஆசீர்வாதம் லேயாளுக்கு தரப்படுது. என்னதான் புருஷன் வெறுத்தாலும் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். தேவன் பார்த்துட்டார், அவ்வளவுதான். அப்போ ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரம், கல்யாணம் முடிஞ்ச அங்கீகாரம் எங்க கிடைக்குதுன்னா
அப்பவும் சரி இப்பவும் சரி குழந்தை பெற்றக்கு அப்புறம் தான் தாய் அப்படிங்கிற அடையும் போது தான் அந்த அங்கீகாரம் கிடைக்குது. தேவன் அந்த அங்கீகாரத்தை லேயாளுக்கு தருகிறார். இதுதான் நேர் ஆப்போசிட். படிச்சீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அழகு ஐஸ்வர்யம் ராகேல் மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த உலகத்துக்கான பார்வையில ராகேல் என்ன ஆச்சு? தான் ராகேல இம்ப்ரெஸ் பண்ணுன்னு கடைசி யாக்கோபு கல்லையே புரட்டி போட்டாரு. அதுல இருந்து வந்த தண்ணி ஆடு மாடுகளுக்கெல்லாம் கிடைச்சிச்சு. அது தண்ணியா இருந்துச்சு. அந்த தண்ணியில இருந்து வந்த ராகேல் கிடைச்சதுக்கு ராகேலுக்கு உயிர் கிடைச்சிச்சா? ராகேல்னால ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? தேவன் அடைச்சிட்டார். ஆனால் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட லேயாள் மூலியமா என்ன கிடைச்சிச்சு யாக்கோபுக்கு? அங்கதான் அங்க சந்ததி வருது. மேல படிப்போம். இங்க முதல் ஆசீர்வாதம் லேயாளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அந்த அம்மா? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். நான் ரொம்ப உடஞ்சிருந்தேன், ரொம்ப கீழே இருந்தேன், ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், என்னை தேவன் பார்த்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு மேல. அப்ப என்ன அர்த்தம்? அத்தனை வருஷம் அந்த அம்மாக்கு புருஷனோட அன்பே கிடைக்கல. அதுதான் அந்த அம்மா சொல்லுது. அப்ப அந்த அம்மாவோட பார்வையில எதுவுமே கிடைக்கல. தேவன் என்னோட சிறுமையில இருந்து என்னை ஆசீர்வதித்தாரு, என்னைய எடுத்தாரு. இப்ப என்ன பண்றேன்? அதுக்கு புருஷன் என்னை நேசிப்பாருன்னு நினைச்சு என்ன சொல்றாங்க என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டான். ரூபன் அப்படின்னாலே நேசிப்பு அன்பானவன் அர்த்தம். அதனாலதான் ரூபன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மேல படிப்போம் அடுத்த வசனம். திரும்ப அடுத்தது கர்ப்பவதி ஆகுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னமும் அந்த அம்மாக்கு அன்பு கிடைக்கல, இப்பவும் அந்த அம்மா புருஷன் நேசிக்கல. ஆனா கர்ப்பவதி ஆகுறாங்க, திரும்பவும் ஒரு மகனை பெறாங்க. திரும்பவும் தேவன் இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வாட்டி ஏமாற்ற அழைச்சிட்டாங்க, இப்ப ரெண்டாவது வாட்டி அந்த அம்மா அதான் பண்றாங்க. மேல படிங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தேன்? சிறுமையா இருந்தேன், தேவன் கேட்டாரு. நான் என் புருஷனை நம்பினேன், இது பண்ணுவாரு, நம்பினேன், நடக்கல. ரெண்டாவது வாட்டி நான் என்ன பட்டேன்? அற்பமா எண்ணப்பட்டேன், தேவன் என்னை கேட்டாரு. இப்ப நான் திரும்ப என்ன சொல்றேன்? மேல படிங்க. அவனுக்கு என்ன பேரிட்டேன்? சரி, இப்ப சிமியோன் என்று பெயரிட்டார். இப்பவும் எதுவும் நடக்கல. மேல படிங்க. மூணாவது முறையா அந்த அம்மா கர்ப்பமாகறாங்க. என் புருஷனுக்கு 3 குமாரரை படிங்க. இத்தனை நாள் என்ன ஆகல? இத்தனை நாள் அவர் அன்பாவும் இல்லை, என்னை சிறுமையா நடத்தினாரு, எல்லாம் நடந்தும் குமாரன் பிறந்துகிட்டே இருக்காரு. இன்ன வரைக்கும் அந்த புருஷன் என் மேல அன்பு செலுத்தல. சரி, இப்பவாச்சும் என் கூட சேருவாரு, என் கூட சேர்ந்தே இருப்பாருன்னு என்ன அவருக்கு பேர் இருக்கிறாங்க? லேவி அப்படிங்கிற பேர். லேவி, இது மூலியமா தான் லேவி கோத்திரம்னு வருது பின்னால நாள்ல. லேவி கோத்திரம்னா யாருக்குங்க? தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க. இந்த லேவி கோத்திரத்துக்கான அர்த்தமே தேவனோடு சேர்ந்து இருப்பது. அதனாலதான் அந்த கோத்திரத்தை தேவனுக்கு என்று கொடுத்தது. அதனாலதான் லேவி கோத்திரம் அப்படின்னு வந்துச்சு. இப்ப என்னாச்சு? இப்போ 3 குழந்தை பிறந்தாச்சு. 3 குழந்தை பிறந்து என்னாச்சு? அன்பு கிடைக்கல. 4வது இதோட நிறுத்திக்கலாம். இங்க லேயாள் இத்தனை குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா அவங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன? இது நடந்தா என் புருஷன் என்னை நேசிப்பார், இது நடந்தா என் புருஷன் என்னை நேசிப்பார், இது நடந்தா என் புருஷன் என்னை நேசிப்பார். எல்லாம் புறக்கணிச்ச போதும், எல்லாம் போன போதும் அந்த அம்மா புருஷன் நம்புவாரு, புருஷன் என்னை சேவிப்பாரு, கர்த்தர் என்னை பார்த்தாரு, நான் புருஷன் என்னை நேசிப்பாருன்னு எல்லாமே தோத்து போனப்போ கடைசியா அந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு படிச்சு பாரு. இப்பொழுது கர்த்தர், அதுக்கு முன்னாடி வார்த்தை, இத்தனை வருஷமா லேயாள் கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்ல, கர்த்தரை எனக்கு கொடுத்தாரு, நான் என் புருஷன் நேசிப்பேன் சொன்ன அம்மா கடைசியா என்ன சொல்லிட்டாரு? நீ நேசிக்காம போ, நான் யாரை துதிக்க போறேன்? அதுதான் அந்த வசனம். அதுதான் நம்மளோட நம்பிக்கை. நம்ம தேவன் நம்ம தேவன் கேண்டி நம்ம ஏதாவது கேட்கிறோம், நம்மளுக்கு கொடுக்கிறாரு. நம்ம அதை நோக்கி இருக்கோமா, தேவனை நோக்கி இருக்கோமா? அது தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு.
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 3 குமாரன் பிறந்தப்போ அந்த அம்மா திரும்ப திரும்ப என்ன வார்த்தை சொல்லுச்சு? புருஷன் என்னை நேசிக்கல, புருஷன் என்னை நேசிக்கல, ஊரார் எல்லாரும் என்னை எதிர்த்தாங்கன்னு. ஆனால் தேவன் என்னை துதிப்பார், தேவனை நான் துதிப்பேன் என்று சொன்னோனே யாரு பிறக்கிறாங்க? இந்த யூதா யாரு? வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 5:58. வெளிப்படுத்தல் 5:58. 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பத்தி இருக்கும். 5:5 படிங்க. யூதா கோத்திரத்தின் தாவீதின் யாரு? இந்த யூதா கோத்திரம் எப்படி பிறந்ததுங்கிறதுக்கான இடம் இதுதான். நீங்கள் உங்கள் கஷ்டம், உங்க பிரச்சனை, லேயால் மாதிரி பிரச்சனை கிடைச்சிச்சு, தேவன் என்னை பார்த்தார், இருந்தாலும் நான் உலகத்திலேயே திரும்பிட்டு இருந்தேன்னா ரூபன் லேவி எல்லாம் பிறப்பாங்க. உங்கள் மனதில் யூதா பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். தேவன் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முழு சம்பவத்திலையும் யாக்கோபு ராகேலை நேசித்தார், லேயால் யாக்கோபை நேசித்தார், லாபான் 2 குமாரத்தை நேசித்தார். இங்க யாரு நேசிக்கப்படாதவர்? இத்தனையும் பண்ண தேவனை யாருமே நேசிக்கல. நீங்க நல்லா பாருங்க, அந்த வசனம் ஃபுல்லா எங்கேயுமே தேவனை இவங்க நேசித்தாங்கன்னு இருக்காது. தேவனை என்னைக்கு நீங்க நேசித்து உங்களை விட்டு இந்த உலகத்தை மறந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் நகர்த்திட்டு அவரை துதிப்போம், ஆனால் நம் மனதில் யூதா கோத்திரம் பிறக்கும். யூதா பிறந்தார், யாரை பிறக்கிறாருன்னு அர்த்தம்? அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் அதுக்கான லேயால் கடைசியா உணர்ந்தாங்க. நம்ம முன்னாடியே உணர்ந்துட்டோம், நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு, இங்க வந்துட்டோம். இந்த கஷ்டம், இந்த பாடெல்லாம் நடக்க தான் போகுது, அது இல்லைன்னு யாருமே மறுக்க போறதில்லை. ஆனால் தேவனானவர் அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி கஷ்டம் இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் கோடீஸ்வரனா இருக்கணும்னா யார் ஃபர்ஸ்டா ஆயிருக்கணும்? கோடீஸ்வரம் அந்த 12 அப்போஸ்தலர் தான் இருக்கணும். அவங்க பட்ட கஷ்டத்தோட நம்ம பட்டிருக்கோம். அவங்க 12 அப்போஸ்தலரும் நேரம் 12 பெரிய கோடீஸ்வரன் அந்த குடும்பம் இருக்கணும். அவர்கள் எப்படி இறந்தார்கள்? பேதுருவும் பவுலும் எப்படி இறந்தார்கள்? சொல்லவே முடியாது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான நியாய தீர்ப்பு, ஏன்னா அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், இதுக்கு எனக்கு என்ன வச்சிருக்குது, அதுதான் நானும், அதுதான் நீங்களும். நம்ம இது எல்லாத்துக்கும் கடைசியா வைத்திருக்க போகிறது இயேசு கிறிஸ்து வரும் நாளில் நாம் இந்த சைடு நிற்க போறோம். அதை மட்டும் நான் நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை விட்டு நாளை என்ன இருக்க போறதுன்னு ஒரு பயத்தை விட்டுட்டு எதை நோக்கி நாம் போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இது ஒரு இடத்துல படிச்ச ஒரு விஷயம், அதோட நிறைவேற்றுறேன். நாளை பிறக்கும் நம்பிக்கை நாம் இன்று வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு போடுவாங்க. இது யார் சொன்னாங்கன்னா வாழ்க்கைங்கிறதே திரும்ப நம்மளுக்கு சொல்லுது. நாளைக்கு என்ன பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, நாளைக்கு பிறக்குங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கான விஷயங்களை நீ நகர்த்து அப்படிம்பாங்க. அந்த நம்பிக்கையோடு தேவனை நினைத்து நாம் நம் வாழ்க்கையில் கடந்து செல்வோம். பொறுமையாக கேட்டவங்க எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பாங்க.